தமிழகத்தில் மதுவும் ஊழலும் முக்கிய பிரச்சனையாக இருப்பதாக பாமக நிறுவனர் ராமதாஸ் குற்றம் சாட்டியிருக்கிறார். ராமதாஸ் எழுதிய 6 புத்தகங்கள் வெளியீட்டு நிகழ்ச்சி சென்னை தியாகராய நகரில் நடைபெற்றது. அதில் பேசிய ராமதாஸ் வேளாண் பிரச்சினைக்கு அதிக முக்கியத்துவம் அளிக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார். பாமக செய்யும் தவறுகளை ஊடகங்கள் சுட்டிக்காட்டலாம் என்றும் ராமதாஸ் தெரிவித்தார். இதனையடுத்து பேசிய பாமக இளைஞரணி தலைவர் அன்புமணி ராமதாஸ் ஏற்றத்தாழ்வு இல்லாமல் அனைவருக்கும் கல்வி, மருத்துவம் கிடைக்க வேண்டும் என்று பாமக போராடி வருவதாக கூறினார். ஊழலை ஒழிப்பதற்கும் நிர்வாகத்தை சீராக மேற்கொள்வதற்கும் பாமகவிடம் திட்டங்கள் இருப்பதாக அவர் தெரிவித்தார். மக்களுக்காக பாடுபட்டு வரும் பாமக மீது சாதிச்சாயம் பூசப்படுவதாகவும் அன்புமணி வேதனை தெரிவித்தார். மக்களுக்காகத்தான் சில நேரங்கள்லாம் எங்களுக்கெல்லாம் மனசெல்லாம் அப்படியே ரொம்ப பாரமா இருக்கும். என்னன்னா இவ்வளவு உழைக்கிறோமே, இவ்வளவு மக்களுக்கு பண்றோமே, எதுனா அதுக்கு ஆனாலும் என்ன, நாங்கள் பாட்டாளி கட்சியா ஒரு சாயம் போட்டுடுவாங்க. இவங்க யாரு? இவங்க ஒரு சமுதாயத்திற்காக ஒரு கட்சி, ஒரு ஜாதி கட்சி, இந்த இனத்தை எதிர்க்கின்ற கட்சி.